எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிச்சியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஒரு போக்சோ ஆக்ட் அந்த இதில் டியூஸ்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா செக்ஷுவலி ஹராஸ் பண்ணியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸை அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஹெட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த அஃபென்ஸை வந்து அவர் கன்சீல் பண்ணியிருக்காரு. அதை வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதுக்கு வந்து அவர் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அக்யூஸ்டு அந்த டீச்சர் பேர் வந்து என்னென்னா பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு 57 இயர்ஸ் ஆகுது. ஹெட் மாஸ்டர் பேர் வந்து வேளாங்கண்ணி 55 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. பாஸ்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அலிஜிடாக வந்து ஹராஸ் பண்ணியிருக்காரு நிறைய வந்து கேர்ள்ஸை அவருடைய கிளாஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீசண்டாக வந்து அதர் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் அவரை பற்றி பிஹேவியரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ ஹெட் மாஸ்டர்கிட்ட அவர் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே அவர் மேலே எடுக்கலை பாஸ்கர் மேலே அப்படின்னு வந்து ஒரு பெரிய கிளைம் வச்சுருக்காங்க. மண்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்கரும் வேளாங்கண்ணி 2 பேருமே ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது. லோக்கல் பீப்புள் வந்து கேதர் ஆயிருந்திருக்காங்க, ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன மணப்பாறை டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் கேவி காவ்யா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு போலீஸ் டீமோட ஸ்கூலுக்கு வந்து போய் பார்த்துருக்காரு. அந்த பேசியிருக்காரு, ப்ரொட்டஸ்டர்ஸ் கிட்ட வந்து போய் பேசியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் பி முத்துமாணிக்கம் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய அந்த இதோட போய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க அந்த இதோட சப்சீக்வெண்ட்டாக கண்டக்ட் பண்ணியிருக்காரு இன்கொயரியை இதை பற்றி அப்படின்னும் சொல்லப்படுது. என்கொயரிலாம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்டர்ஸ்கிட்ட எல்லாத்தையும் வந்து கேட்டதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. அஃபீஷியல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாஸ்கருக்கும் வேளாங்கண்ணி அவங்க 2 பேருக்கும் எதிராக வந்து கேஸு வந்து போக்சோ ஆக்டுக்கு வந்து கீழே வந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க 2 பேரையுமே. அரெஸ்ட் பண்ணப்பட்ட 2 பேருமே வந்து மேஜிஸ்ட்ரேட் அந்த இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. ஜுடிஷியல் கஸ்டடிலையும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்வெஸ்டிகேஷன் இப்போ கரண்ட்டாக வந்து ப்ரோக்ரஸில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூல் போகும்போது தான் வந்து அந்த டிசிப்ளின் அந்த இதெல்லாம் வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலையே இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு அங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கும்போது ஏதாவது சொல்லணும் அப்படிங்கும்போது அதை சொன்னால் அதை கன்சீல் பண்ணாங்கன்னா அப்போ அந்த உண்மைகள் வந்து வெளியில் வராமையே போயிடும். குழந்தைங்க வந்து தைரியமாக சப்போஸ் அங்கே யாரும் வந்து எதுவும் சொல்லலைன்னா வீட்டிலையாவது வந்து சொல்லி அதற்கான தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்து அப்போ வந்து அந்த மாதிரி வந்து ஆளுங்களை வந்து பனிஷ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த இந்த தவறுகள் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும். இது வந்து எந்த வயசு குழந்தைங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் சரியாக தெரியல. அதெல்லாம் நியூஸ் போடல. பட் கேர்ள்ஸு பாய்ஸ் இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் குழந்தைங்கக்கிட்டையும் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் நம்ம வந்து எல்லாமே வந்து சொல்லி தந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.